ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலடை பருவத் தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகம் முழுவதும் போஸ்ட் மார்ட்டம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிளாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 30 மார்க் வைக்கிறாங்க, இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ முதலடை பருவத் தேர்வு 7ஆம் வகுப்பு தமிழுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நமக்கு 5 மதிப்பெண் வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதாவது 5 வினாக்களுக்கு விடைக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 × 2 10. இதில் பார்த்தீங்கன்னா, காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார்? மொழியின் இரு வடிவங்கள் யாவை? குற்றியலகரம் என்றால் என்ன? வாய்மை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. கலை சொல்லாக்கம் தருக. மீடியா டயலாக். அடுத்து பார்த்தீங்கன்னா, தொகைச்சொல்லை விவரித்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா, முத்தமிழ், இயலிசை நாடகம். எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவன், மாணவின் உரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 3 6. தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 எழுதுக. காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுனவற்றை எழுதுக. புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுக. அடுத்த அடிப்புறாமல் எழுதுக. அருள்நெறி என தொடங்கும் எங்கள் தமிழ் பாடல். பச்சை மயில் என தொடங்கும் காடு பாடல். அடுத்து விரிவான விடையளி பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா, செலவாடைகள் பொம்மலாட்டம் காட்சியினை சிறுகதை மூலம் எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் முதலடை பருவத் தேர்வுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.